இந்த இடத்தில் தேவன் எங்களை நிரம்பி வழிய செய்ய போறார். The God going to be overflow us. எனவே நாம் விசுவாசத்தோடு ஜெபித்துக் கொள்வோம். We are going to pray with the confidence. நாம் முதலாவது ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த இடத்தில் நான் வந்த நோக்கத்தை ஆண்டவரே நீர் எனக்கு காண்பிக்கும்படியாக உம்முடைய பிரசன்னம் காணப்படட்டும் ஆண்டவரே. யாவருமாக வாய்களை திறந்த ஒரு விசை நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எதை தர போறீர் ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இங்கு வருகிற ஒருவரும் ஆண்டவரே வெறுமனே கடந்து செல்லாதபடி ஆண்டவரே நிரம்பி வழிகிறவராய் கடந்து செல்ல உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. அடுத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் ஆராதனை வழிநடத்துகிற சகோதரியையும் ஆராதனை குழுவினரையும் தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாக ஒரு தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும்படி ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the worship team and the worship leader. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலையில் ஆராதனை வழிநடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரிய மகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. பாடப்படுகிற ஒரு பாடல்களும் ஆண்டவரே அப்பா இந்த இடத்தில் ஒரு பிரசன்னத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை நீர் வெளிப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய துயரங்களை நீக்கிற ஆராதனையை மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே அதற்கு உதவியாய் ஆண்டவரே இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகிப்பீராக ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. தேவ ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த நான் ஜெபித்துக் கொள்வோம். தேவ வார்த்தைக்காக ஜெபித்துக் கொள்வோம். தேவ வார்த்தையை கொடுக்கிற தாசனை தேவன் தன்னுடைய சிலுவையின் பின்னால் மறைத்து தேவன் எதை பேச வேண்டும் என்று இந்த சபைக்கு பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாய் ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the word of God today. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா இந்த மத்தியில் ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையை கொடுக்கிற தேவ தாசனை நீர் பொறுப்பெடுப்பீராக ஆண்டவரே. அவருக்கு வேண்டிய பலத்தை ஞானத்தையும் ஆண்டவரை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைக்கு பேச வேண்டியதை அவர் மூலமாய் பேசும்படியா கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேகருக்கு ஆறுதல் அடையட்டும் ஆண்டவரே, துயரங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே, சமாதானம் உடையவராய் கடந்து செல்ல பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அடுத்த நான் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தை தேவனுடைய கருத்தில் கொடுப்போம். தேவனுடைய ரத்தம் பரிசுத்தமாக்கட்டும். தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வர இடமாக மாற்றும்படியாக ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கட்டடத்தை ஆண்டவரே திருக்கடத்தில் தருகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்துக்குள்ளாய் ஆண்டவரே உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒன்று கூடி ஜெபிக்கிற இடத்தில் சத்துருவானுக்கு இடமில்லை ஆண்டவரே, சாத்தானுடைய கிரியைகளுக்கு இடமில்லை ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தம் ஆண்டவரே இந்த இடத்தை மூடட்டும் ஆண்டவரே. அப்பா, இதற்குள் வருகிற ஒவ்வொருவரும் ஒரு பயபக்தி உடையவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் கடந்து வர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுறோம். அடுத்த நான் ஜெபித்துக் கொள்வோம். சிறுவர் ஆலயத்துக்காக ஜெபித்துக் கொள்வோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாமே சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தையும் கொடுத்து பய பக்தியிலும் கீழ்ப்படிவிலும் வளரக்கூடிய தன்மையை கொடுக்கும்படியா எங்களுடைய ஆலயத்தில் அநேக சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வளர வேண்டும் என்று சொல்லி ஒரு விஷயம் ஜெபித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறுவர் ஆலயத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறு வயதில் உமக்காக வைராக்கியம் உள்ள பிள்ளைகளாய் வளர ஆண்டவரே, தேவன் மீது பற்றுதல் உள்ளவர்களாய் இருக்கத்தக்க விதமாய் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் உம்மை நேசிக்கட்டும் ஆண்டவரே. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு வேண்டிய பாதுகாப்பையும் ஆண்டவரே ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். அடுத்த ஜெபித்துக் கொள்வோம். இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்கள், அடுத்தது பின்னிக்கு இருந்த தொழில்நுட்பர் எல்லாத்துக்கும் ஜெபித்துக்கொள்வோம். பிஏ சிஸ்டம், மியூசிக்கல், அடுத்த வீடியோ செய்கிற எல்லாரும் தேவனுடைய கரம் அவரோட கூட இருந்து நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல பலத்தை கொடுத்து தேவனுடைய காரியத்துக்காய் அவர்கள் இன்னும் இன்னும் முன்னேறி செய்யக்கூடிய பலத்தை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். And also we pray for the musician and also LCD and all the other workers today. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் உமக்கா காரியங்கள் செய்கிறார்கள் ஒவ்வொரு உதவியாளர்களையும் ஆண்டவரே, அந்த மியூசிக் ஆண்டவரே, வீடியோ செய்கிறவர்கள் ஆண்டவரே, LCD போடுகிறவர்கள் ஆண்டவரே, அத்தனை பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தை திறன் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு வேண்டிய பலத்தையும் ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய நாமம் ஒன்றை மகிமைப்பட
செயல்படும்படியாய் காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி நன்றி என்று சொல்கிறோம் ஆண்டவரே. அதே போல் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். இந்த இடத்தில் இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒருவர் இந்த இடத்துல ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே தடைகளை நீக்கி அவர் அழைத்து வரும்படியாய் யார் யாரெல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களோ, வர ஆவலோடு இருக்கிறார்களோ, இந்த தேவ ஆலயத்தில் ஆராதனை கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிற அத்தனை பேரும் தேவன் அழைத்து வரும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். Let's pray for the people who is on the way to the church. Make them on time to the church. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில் ஆண்டவரே யாரெல்லாம் ஆராதனைக்கு வர ஆண்டவரே ஆவலுடன் வந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய தடைகளை நீக்கி அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்தில் உள்ள அத்தனை ஆண்டவரே நாட்காலிகளும் நிரம்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆலயம் ஆண்டவரை நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளால் ஆண்டவரை நிரப்பப்பட உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கிறவர் எங்களுக்கு முன்பாய் கடந்து செல்கிற பிரகாரம் ஆண்டவரே யாரெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை நீக்கி ஆண்டவரை அழைத்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி. யாவருமாக எழுந்து நின்று நாங்கள் ஜெபித்து ஆராதனைக்கு கடந்து செல்லலாம். ஒரு சிறிய கதையை சொல்கிறேன். நாகமான் என்ற படை தளபதி தேவனுடைய மனிதனிடத்தில் போகிற பொழுது சிந்தையோடு போனார். தான் போகிற பொழுது அவர் வந்து கைகளால் தடவி தன் குஷ்டத்தை தொட்டு தனக்கு விடுதலை தருவார் என்று. ஆனால் அங்கே அவர் சொன்னார், நீர் போய் யோர்தானில் 7 தரம் குழி என்று சொன்னார். அப்பொழுது அவர் கோபம் கொண்டவராய் கடந்து சென்று அவருடைய வேலைக்காரன் சொன்னான், நீர் போய் இது சிறிய காரியம் செய்தால் விடுதலை கிடைக்கும் என்று செய்தார். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய சிந்தைகளோடு இப்படி என்று வந்திருக்கலாம். ஆனால் தேவன் இன்றைக்கு எங்களை பார்த்து சொல்ல போறார். சிறிய காரியமாக இருக்கலாம், தேவன் சொல்வதற்கு செவி கொடுத்தால் பெரிய ஆசீர்வாதம். சிறிய காரியமாக இருக்கலாம், ஆனால் அதை செய்ய மனம் கேட்காது. இன்றைக்கு ஆண்டவருக்கு ஆண்டவரே இந்த இடத்தில் நீர் பேசும் ஆண்டவரே, நான் செய்கிறேன் ஆண்டவரே, நீர் சொல்லுறதை செய்கிற பிள்ளையாய் வருகிறேன் ஆண்டவரே. நான் திமிர்வாக நான் அதுக்கு விரோதமாக இல்லை ஆண்டவரே. கீழ்ப்படிந்து ஒரு விசை ஜெபித்து ஆராதனை கடந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் நீர் பேசுகிறதை கொண்டு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உம்மிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியோடு கண்ணீரோடு போராட்டங்களோடு ஆண்டவரே இந்த இடத்தில் வந்திருக்கிறார்களோ, நீர் பேசுகிறதை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப யாருமாய் வாழத்திற்கு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. எல்லா வாய்களும் ஒரு விசை கேட்கட்டும். நாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிறைந்தவர்களாய் ஆண்டவரே விடுதலை பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருப்பதற்கு எங்கள் வாய்கள் திறக்கப்பட வேண்டும், எங்கள் உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும், எங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், எங்கள் செவிகள் திறக்கப்படும். வந்தவன் நம்மை திரும்பி போகாதபடி அன்றைக்கு நாகமான் சுகம் பெற்றவனாய் திரும்பி சென்றான். அவன் சிறு பிள்ளையை போல் மாறினான் வேதம் சொல்வது. எங்களுடைய உள்ளம் மாற்றப்பட வேண்டும். யாருமாய் கேட்போம். மௌனமாய் இருந்தால் தேவன் கிரியை செய்ய முடியாது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் விடுதலைக்காய், உறவினரோட விடுதலைக்காய், நண்பர்களுக்காய், உற்றாருக்காய், தாய் தகப்பனுக்கு நாங்கள் ஒரு விஷயம் கேட்போமா? ஆண்டவரே ஆண்டவரே மனம் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 என்று சொல்வோம். We thank you. Amen. God is good. Amen. Praise the Lord, everyone. How are you all doing today? So we're going to start off the service today with the first song, Yewa Devanakka. God is so good. He's done so many miracles, so many good things this past week in my life. கர்த்தர் நல்லவர். ஆயிரம் நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார் இந்த கடந்த வாரத்திலே. ஆமென். How many of you are ready to worship our God today? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க கர்த்தரை துதிப்பதற்காக? I want to see everyone's hands up. How many of you are ready to worship the Lord? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? Amen. Amen. Show your clap our hands. கரங்களை தட்டி உற்சாகமாய் Shalom.
ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha. சர்வம் நீங்கள் தானே, சர்வவல்ல தேவனான இணைந்து நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கள் தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கள் தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கள் தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவோம். Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha. எல்லையும் நீங்கள் தானே, தேவனாக என்னை நடத்துவீங்க. நீங்கள் தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கள் தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்கள் தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shama, Yehovah Ruha, Yehovah Rapha. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவோம். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவோம். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவோம். Heavenly Father, we worship you, Lord God. Yehovah Rapha, Yehovah Shama. Lord, your God who sees, God who knows everything. Lord, we worship you, our Father. Your mighty God, our Redeemer, our Protector. Lord, without giving up, we will always worship your name. We will seek your face all the time, O Lord Jesus. You are so, so good in our life, oh Father. Thank you for all the mighty things you've done, Lord, for guiding us thus far in our lives. We worship you, Jesus. ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாம துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசானா, ஓசானா, ஓசானா. என்றும் ஓசானா, ஓசானா, ஓசானா. பாடு ஓசானா, ஓசானா, ஓசானா. என்றும் ஓசானா, ஓசானா, ஓசானா.
இருக்கிற அதுக்கு He is a நன்றி God who சொல்லுவோமா hears our requests Thank and you, our Lord. cries. You hear our cries, you hear our prayers, we Lord thank Jesus. எங்களை தேவையில சந்திக்கிற He தேவனா is a God who இருக்கிறீங்க. meets your needs. Thank you, God, for you meet all our needs. You are so good, you are so உமக்கு great, நன்றி Lord Jesus. சொல்லுகிறோம். You're mighty, God, Lord. Your promises do not fail. You're a way ராஜா, maker. வாக்கு தந்த தேவன், நீ வாக்கு மாறாத ஒரு தேவன். வழி செய்பவரா இருக்கிறீங்க அதுக்கு நன்றி. Thank you for you are a way Thank you. Even when maker. there seems to be no way out, when there is no light, oh God, you are the light that shines வழி in the இல்லாத midst of us. இடத்தில், இருள் சூழ்ந்த இடத்தில் நீரே வெளிச்சமா இருக்கிற தேவன். Thank you, God. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Shall we say together? Yes. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. One more time, shall we say together? You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, touching every heart. I worship you. I worship you. You are here, healing every heart. I worship you. I worship you. You are here, turning lives around. I worship you. I worship you. You are here, mending every heart. I worship you. I worship you. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. 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 Yes, you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Shall we declare these words? 'Cause you are waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Thank
இன்னைக்கு நீங்க வழி செய்பவரா You இருக்கிறீங்க are a அதுக்கு God நன்றி who is பிதா. a way maker in our lives. Thank you Father. Jesus. என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை Whatever the மாற்ற தேவனா situation இருக்கிறீங்க may be, இயேசு. whatever the Thank you God circumstance for you are may able to be, change our we circumstances. thank you for you're a God who guides us. You're mighty God. You're so good, oh Father. We worship you for you reign. You're the King of Kings, Rajati Raja, Devadi Devan. We worship you, Father. எல்லாத்துக்கும் நீர் மேலானவரா You இருக்கிறீங்க. are a God who is Thank above you, all God. things that we can. You're worthy of all our praise, worthy of all our worship. We thank you, God, for you're so good. Our God reigns. Our God reigns forever. Your kingdom reigns. Our God reigns
love your கனத்துக்கும் name, oh மகிமைக்கும் Father. நீரே You are so, so good பாத்திரராஜா. to us, Jesus. You're worthy of all our praise, all our worship. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் நீரே Whatever பாத்திரராஜா. circumstance we go through, oh Father, we do not walk alone. Thank you for your beside us when we walk through the valley. I will not fear, for you are with நன்றி me. ராஜா. Thank you just for you refresh our soul. You guide us along green pastures, oh Father. You're so good to us, Jesus. நீர் நல்ல தேவனாய் இருக்கிறதுக்காக You are close to the நன்றி. brokenhearted and you bind up their wounds, Jesus. You're a God who said, cast all your burdens upon me, for I care for you. Lord, your love is never ending. Your love is all encompassing. For this we worship you, Jesus. Lord, you God who never forgets us, Lord. You see us in our darkness, Jesus. So let's sing this song together. மனதார நன்றி சொல்லே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லே இரவும் பகலும்
எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும். எஸ் ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கின்றார். ஓ எஸ் சொல்லுவோம், ஆவியானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆற்றலானவரே, அதிசயம் செய்பவரே, என் ஆறுதல் நாயகனே. சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும் Thank you Lord. Yes. இந்த கால வேளையிலும் ஒவ்வொருவருடைய காயங்களையும் நீர் கட்டும்படியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர் எல்லாம் துடைப்பவரே, எஸ் நீர் ஒருவர்தான் எங்களுடைய கண்ணீரை துடைக்க முடியும். Thank you Lord. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, Heavenly gracious Father, இந்த நாளிலும் எங்களை நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். thank you for your God who is reigning over us. தொடர்ந்து எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே Lord, அர்ப்பணிக்கின்றோம். we continue to submit our body, soul and mind into your hands. மீண்டும் ஒரு ஓய்வு நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே நீர் கூட்டி சேர்த்து கிருபைகளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for gathering all of your children here in one place. கடந்த வாரம் முழுவதிலுமாக நீர் எங்களை பாதுகாத்து போஷித்து எங்களை உடுத்துவித்து இந்நாள் வரை நீர் எங்களோடு கூட இருந்தீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for protecting us, guiding us and feeding us and giving us all our needs. இனிமேலும் நீர் இருப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். And we have faith and belief that you are going to lead so far. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Through your word you speak to us. இந்த நாளிலும் சிறுவர் ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the Sunday school today. சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே நீரே தொடர்ந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். God, you continue to lead your little children. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களையும் கர்த்தர் இன்னும் அதிக ஞானத்தினால் நிரப்பி உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது அவர்களும் அதை விளங்கிக் கொண்டு தெளிவாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. Fill the Sunday school teachers with the wisdom and the knowledge from yourself so that they may be able to impart this wisdom onto the children. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray and ask. ஆமென். Amen. தயவு செய்து உட்காருங்கள். Please be seated. பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய வகுப்புகளுக்கு போகலாம். செய்தி முடிந்த பின்பு அவர்களை அழைத்து வரும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Children, you may now go to your classes and please bring them back after the இன்றைய service. நாளிலும் உங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே அறிவித்த பிரகாரமாக எங்கள் மத்தியிலே டாக்டர் கிறிஸ்டி அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள். Dr. Christy is amongst us today and he will be sharing the word of God. கரங்களை தட்டி அவர்களை அன்போடு வரவேற்போம். Shall we clap our hands and welcome him? Is it on, pastors? No. உங்கள் எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இனிய வாழ்த்துக்கள்.
the name of Jesus Christ, we bring sweet greetings to you. இந்த படங்கள் வருதோ என்னமோ தெரியல. சரி, படம் Small வருதா? technical glitch. It'll be. Is it coming? Yeshu is on it. ஓகே. சில நேரங்களில் நாங்கள் கடற்கரையில் போயிருப்போம். இந்த அலை வேவ்ஸ் வீசி சில வேளை அந்த காட்சியை எங்களுக்கு மறைத்து அடுத்து என்னன்னு தெரியாது சில வேளை. So sometimes we might have seen the waves rising up and we don't know what's going to happen next. சமீபத்தில் ஒரு 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 2-3 வருடங்களுக்கு முன்பதாக பாக்ஸிங்கில் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்புக்கு ஒரு மேட்ச் நடந்தது. படம் வந்ததா? Yeah, some time ago there was a boxing world title match. அதில் சண்டை பிடிச்சவங்க 2 பேர் வந்து டைசன் ஃபியூரி, டென்ட்ராய் வைல்டர். And the two people who were fighting against each other was Tyson Fury and Deontay Wilder. எத்தனை பேர் அந்த மேட்சை பார்த்தீங்களோ என்னமோ தெரியல. How many of you seen this match? I wonder. ஓகே, டைசன் ஃபியூரி வந்து ஒரு ஜிப்சி இனத்தை சேர்ந்தவர். Tyson Fury belongs to a gypsy caste. என்றாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். But he has accepted Jesus Christ and received salvation. ஆகவே அவர் பாக்ஸிங் மேட்சுக்கு முன்னதாக எல்லாரும் இப்படிலாம் செய்துட்டு போவாங்க. அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு போவாண்டு எல்லாத்தையும் வச்சு ப்ரே பண்ணிட்டு தான் உள்ள வெளியே ஸ்டேஜுக்கே வருவாராம். So all of them, all the boxers before they go into a fight, they do their rituals. But what Tyson Fury does is he brings his team together, prays, and then enters the ring. டென்ட்ராய் வைல்டர் இஸ் அமெரிக்கன். Deontay Wilder is an American. டைசன் ஃபியூரி வந்து பிரிட்டிஷ். Tyson Fury is from British. இந்த டென்ட்ராய் வைல்டர் வந்து கடவுளை பகுடி பண்ணுகிறவர். Deontay Wilder mocks God. அவர் சொன்னார், கடவுள் உனக்கு உதவி செய்வாரா என்று சொல்லி டைசன் ஃபியூரியோட கடவுளை அவர் மொக் பண்ணினார். So he was mocking, Deontay Wilder was mocking Tyson Fury about his God and see whether he is going to help him. எனவே இது உலக அரங்குகளே மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு நிறைய இவ்வளோ பில்லியன் கணக்கில் காசு எல்லாம் இருந்து 2 பேரும் Millions of pounds was at play and people all over, the boxing fans all over the world were excited for this bout. இந்த டென்ட்ராய் வைல்டர்ட உண்மையோட பேரின்படியே வைல்டர் தான். அவர் ஒரு பஞ்சில் தான் நாக்கில் கீழே போட்டுறது. Deontay Wilder, according to his name, he was wild. With one punch, he knocks out the opponent. சார், இது 4வது ரவுண்டோ 5வது ரவுண்டோ ஐ கான்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வைல்டர் அடித்த ஒரு அடியில் ஃபியூரி ஃப்ளாட் நீங்கள் கீழே பார்க்கலாம். அப்படி வானத்தை தான் கண்ணெல்லாம் மூடி வானத்தை பார்க்குற அளவுக்கு he was flat. So, I thought it was coming. Illa. This was not coming even before. Those whilst they were coming. Geshu. இதில் என்ன இருக்குது? I think no. I'll go back and come again, right? So while Geshu is coming, at the in the first fight, after the 4th or 5th round, a punch that was thrown by Wilder knocked Tyson Fury out, and you can see, hopefully you can see him lying down on the, now we can see. Is it coming now? Wait. Yeah? It's coming. Okay, right. Now? So, yes. okay, so you can see him. Sorry, he was lying down. அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும், பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறவங்களுக்கு தெரியும், ரெஃப்ரி வந்து கவுண்ட் பண்ண தொடங்குவார். 1 2 3 10 வரை கவுண்ட் பண்ணார். அந்த 10க்குள்ளே இவர் எழும்பணும். எழும்பாட்டி அவர் அவுட், மேட்ச் முடிச்சாச்சு. ஓகே, ஸோ ரெஃப்ரி ஸ்டார்டட் கவுண்டிங் 1 2 3 கவுண்ட். So now you can see Tyson Fury lying flat on the floor on the ring, on the canvas, and referee started his count. They'll count up to 10, and at the end of the 10, if the opponent who's on the floor doesn't get up, then the other person wins. இந்த 10 இவர் என்ற நேரமே இவர் எழும்பிட்டார். And before he could count 10, Tyson Fury got up. சரி, எழும்பி அந்த மேட்ச் நடந்து 12 ரன் தான். 12 ரன் பார்த்து ரெஃப்ரிஸ் எல்லாம் பார்த்துட்டு மேட்சை ட்ரான்னு முடிச்சுட்டாங்க. So after 12 rounds about, the referees they couldn't split the vote, so they decided it was a tied or a draw match. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபியூரியிட்ட கேட்டாங்க, நாங்கள் நினச்சோம் நீர் கீழே விழுந்த மாதிரிக்கு உயிர் போயிட்டோன்னு தான் நினச்சோம், எப்படி எழும்பினீர் என்று கேட்டாங்க. And after the match, people were interviewing Fury, so they asked, the way Wilderness knockout punch landed on you and the way you landed, we thought you were dead. How were you able to get up to your feet? என்னை அறியாமல் ஒரு உணர்ச்சி,
எனக்கு பின்னாக ஒருவர் என்னை தூக்கி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங், நான் எழும்பினேன் என்றார். I do not know, without understanding the emotion behind it, I felt that someone was lifting me up and I therefore got up. சரி, அதுக்கு பிறகு 2வது மேட்சுக்கு போனாங்க இவங்க. And after that they went into a rematch. இப்போ யாரு கீழே விழுந்து கிடக்கிறது? Now who is on the floor? சரி, இப்போ டென்ட்ராய் அதுக்கு பிறகு 2 முறை மீட் பண்ணியும் 2 முறையும் ஃபியூரி வரை கீழே போட்டு 2 மேட்ச்லையும் வின் பண்ணி, ஸோ இப்போ இஸ் த ஸ்டில் வேர்ல்ட் சாம்பியன் ஃபியூரி. ஓகே, So in the rematch Fury won the bout. You can see who's on the floor now, and even in the match after that Fury has won it. So he is the reigning world champion on this particular weight. இதே இந்த பாக்ஸிங்கை பற்றி சண்டே மார்னிங் நான் பேசுகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். So you must be thinking, why am I talking about boxing on a Sunday morning? சில வேளைகளில் எங்களுக்கும் இப்படித்தான், இந்த உலகத்தில் வாழ்கிறதே ஒரு ஒரு போராட்டம் மாதிரி தான். And sometimes for us it's a struggle to live in this life, in this சில world. வேளை பண கஷ்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், அது இது கவர்மெண்டால் கொடுக்குற தொல்லைகள், நிறைய பேருக்கு போராட்டங்கள் உண்டு. There are so many problems, financial troubles, problem within the family. There are so much issues and struggles that we undergo. சில நேரம் போராட்டத்தின் விளையாக நாங்கள் ஃப்ளாட்டாக போயிடுவோம், கீழே விழுந்துருவோம். Sometimes because of this problem we fall flat on our face. என்ன செய்யறதுனே தெரியாது. We do not know what do we do. அதில் வேற பிசாசானவன் கவுண்ட் பண்ண தொடங்குவான், 1 2 3 4. And at that time the enemy will start counting 1 2 3 4. இந்த மாதிரி நேரங்களில் எங்களை எழுப்புறது யார்? At this time who makes us get up? எங்களுக்கு கிருபையாக எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது யார்? Who gives us the encouragement at these times? எழுந்து எங்களை நடக்க வைக்கிறது யார்? Who is the one who makes us stand and walk? இதை பற்றி தான் நாங்கள் பேச We போகிறோம். are going to speak about that. சரி, இன்றைய தினம் இதுக்கு ஆதாரமாக வேதம் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லாதவர்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் நான் கொடுப்பேன். சங்கீதம் 62 சில காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். So our Bible study or the preaching today is going to be from Psalm 62. Those who have the Bibles, open your Bibles to Psalm 62. Otherwise we are sharing it in the screen. The whole study would be based on this. ஓகே, இந்த இதில் 12 வசனங்கள் இருக்குது. நாங்கள் 12 வசனங்களையும் பார்க்க போகிறோம். There are 12 verses and we are going to see all 12. சரி, நாங்கள் இப்போ உடனடியாக வாசிக்காட்டியும் ஒவ்வொரு வசனமாக நாங்கள் பார்க்க போகிறோம். Although we won't read the whole 12 together, we'll read verse by verse. இதில் உண்மையாக என்ன படிப்பினர் நான் முதல்ல சொல்லியிருந்தேன், தீமைகள் பல கோணங்களில் வரலாம். மனிதர்களால், இயற்கையால், சந்தர்ப்பங்களால், பிசாசினால், எங்களுக்கு பல கோணங்களில் தீமைகள் இந்த உலகத்தில் வாழும் கிறிஸ்தவர்களுக்கும் வரும். Christians who live in this world will suffer evil and bad things from different angles. It can be from people, naturally, or by opportunities or circumstances, or even by the enemy. ஓகே, தோல்விகளால் உட்பயமடைந்த இந்த இதுகள் தோல்வியில் வர நேரம் சிலர் பேருக்கு நித்திரையே வராது, உள்ளுக்கு ஒரு பயம் இருக்கும். இந்த தோல்விகளால் உட்பயமடைந்த தாவீது இந்த அருமையான பாட்டை இயற்றினார். So with the defeat, David was scared internally in his heart. So therefore he wrote this wonderful psalm. இப்போ பயத்துக்கும் தோல்விக்குமான பதில்களை அனுபவித்து இதை எழுதியுள்ளார். Fear and defeat, the answers for fear and defeat he enjoyed or he went through or actually understood the meaning and wrote these psalms. ஓகே, நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இதில் எத்தனை பேருக்கு விருப்பம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பிரசங்கத்தில் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ள எத்தனை பேருக்கு விருப்பம்? How many of you have the desire to learn something new from the Sunday teaching? ஓகே, சரி, நாங்கள் இன்றைக்கு புதுசாக ஒரு டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். பயப்பட்டுறாதீங்க, அது என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So we're going to learn a new term today. Do not fear. We will explain. இதில் எனக்கு என்ன பார்க்க போனால், இந்த சங்கீதத்தை தாவீது எழுதுகிற நேரத்தில் அதை என்ன உருவகத்தில் எழுதினார் என்றால் அதுக்கு பேர் வந்து கயாசம். And when David wrote this psalms, in which form he wrote, was the form called kayasam. இப்போ நீங்கள் இது என்னடா கயாசம் புதுசாக இருக்குன்னு கேள்விப்படலாம். So you might think, what is this word kayasam? Is a new word that we are hearing today. ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கிற இது பாயாசம் அல்ல, கயாசம். Instead of remembering it easy, it's not payasam, it's kayasam. Okay, right. கயாசம் அதாவது வேதத்தில் சில பகுதிகளை அந்த காலத்தில் எழுதினவர்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்கிறாங்க. So kayasam means it's a particular structure that when the people who wrote the scriptures in the olden days wrote it in this particular structure. சரி, எல்லாம் கயாசத்தில் இல்லை, ஒரு சில பாகங்கள், ஸ்பெஷலி சங்கீதங்கள். ஓகே, இந்த கயாசம் எப்படி வந்தது? How did this kayasam arrive? Not all, but especially mostly psalms are written. எங்களுக்கு தமிழில் நிறைய எழுத்துக்கள் உண்டு தானே, எவ்வளோன்னு கேட்காதீங்க, 216 என்னமோ நான் நினைக்கிறேன், நிறைய எழுத்துக்கள் இருக்கு எங்களுக்கு. Yeah, there are so many letters in Tamil. We have so many letters in Tamil. ஓகே, கிரீக்கில் இருக்கிற லெட்டர்ஸில் ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 24. In Greek, there are 24 letters. அதில் முதலாவது வந்து ஆல்ஃபா.
Yeah, first one is alpha, கடைசி எழுத்து வந்து ஒமேகா. the last one is omega. இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? Have ஒரு you heard alpha, of this? omega, Alpha okay, and right. omega? Yeah. முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். First and the last letter. இடையில் ஒரு எழுத்து இருக்கு, 22வது எழுத்துன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எக்ஸ் உருவம். அதுக்கு அவர்கள் கொடுக்குற பெயர் வந்து கை, CHI கை. So in the verse, I think the number 22 in Greek letters is with the word X, and they call it Chi, CHI Chi. சரி, இந்த எக்ஸ் லெட்டர் எப்படி இருக்குது? மேலிருந்து உருவாகி குறுகி குறுகி இடையில வந்து திரும்ப விரிந்து விரிந்து போகிறது. ஓகே, அகலமாக இருந்து குறுகி மீட் பண்ணி திரும்ப விசாலமாக போகிறது. இந்த ஷேப் தான் எக்ஸ். So the shape of X is start widely and then it narrows down, and then once it meets at a central point, then it extends further, widens further at the bottom. ஆகையால் இந்த எக்ஸ் உருவத்திலிருந்து உருவாகினது தான் கை, கயாசம். So from this word X, what derived was Chi, Chiasm. அவங்க யோசித்தாங்கன்னு என்றால் நாங்கள் ஒரு சப்ஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். They thought that we'll just start in a particular subject. அதை நாங்கள் அப்படியே இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு கொண்டு போவோம். And slowly we'll take that into a different subject. திரும்ப நடுவுக்கு எங்க ஆரம்பிச்சோமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கே வருவோம். And in the middle, wherever we started, let us come back to that particular subject. திரும்ப அந்த இரண்டாவது சப்ஜெக்ட்டுக்கு போவோம். Then we'll go back to the second subject. கடைசியாக ஆரம்பித்த சப்ஜெக்ட்லயே முடிப்போம். And finally we'll finish at the subject that we started. விளங்குதோ கயாசம்ண்டா என்னன்னு? Do you understand what chiasm is? சரி, இப்போ இந்த சங்கீதத்தை வாசிக்கணும் உங்களுக்கே புரியும் இதுல எப்படி கயாசம் இருக்கிறதுன்னு. So when you read these psalms, you will understand how chiasm is formed in these psalms. சரி, இதில் எங்களுக்கு கண்ணுக்குள்ள அந்த ரெண்டு பால்ஸ் இருக்குது. இந்த நர்வ் வந்து இப்படி க்ராஸ் பண்ணி இடது பக்கம் இருக்க கண்ணுக்கு பிரெயின் சென்டர்ஸ் வந்து மட்ட பக்கம் அப்படி ஒரு க்ராஸ் ஒன்று நடக்கிறது. இப்போ இதை மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க ஆப்டிக் கயாசம். So if you look at the eye where your two eyeballs in the brain cells, everything goes the opposite direction. So in medical terms for the eye where the nerves are coming from the opposite direction, it's called the optic chiasm. ஸோ இப்போ நாங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். முதலாவது ரெண்டு வசனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். So we are going to see what are those verses. Let us take verse 1 and 2. ரைட், முதலாவது ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தமிழில், அதுக்கு ஒரு ஆங்கிலத்திலும் வாசிப்போம். இதில் வாசிக்கிற நீங்கள் கவனிக்க வேண்டிய வேண்டால் இந்த சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் ஒரு சில வசனங்களை திரும்ப 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 பேசுகிறார். So when we read the psalms, you can see the psalm is using the same word repeatedly. ஒரு காரியத்தை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுறது நல்லதா? And to explain something, is it good to repeat the same matters or same issues repeatedly? அதை ரிப்பீட் பண்ணி பேசினா ஆக்களோட மனதில் பதியும். So when you repeat the verses of the matter more times, then the others will remember. சங்கீதக்காரன் இந்த டாக்டிக்ஸை தான் ஸ்பெஷலி இந்த சங்கீதத்திலும் நிறைய இடங்களிலும் பாவித்திருக்கிறார். And that's what the psalmist used, this tactics, especially in this psalms and in many other psalms. சரி, இங்கே என்ன நடக்குது? பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு இந்த எழும்பி போகிற காரியம் தானே, கீழே விழுந்தவனை எழும்பி போக வைக்கிற காரியம் இந்த சங்கீதம். So this psalms is the psalms that makes those who have fallen flat on their face to get up and walk. சிலவர் நீங்களும் யோசிக்கலாம், ஐயோ நானும் அந்த மாதிரி தான் விழுந்து தான் இருக்கிறேன், கொஞ்சம் ஏதாவது எங்களையும் சொல்லி எழுப்பி விடுங்களேன்னு நீங்களும் யோசிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. Sometimes you might even think, oh Lord, I am also fallen flat, can you help me to rise and walk? Let the Lord help you. சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்த விழுந்த சாதித்து சொல்கிறான், தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். And psalmist David looks at God and says, my soul find rest in God alone, my salvation comes from him. பார்த்தீங்களா, ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் வாரின நாங்கள் இல்லைங்க, எங்களுக்கு உள்ளுக்கு இருக்க அந்த உள் மனுஷன் ஆத்துமா அது கலங்குகிறது. And sometimes when you have problems, then your soul is worried. சரி, அப்போ அதுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. And what do you need? You need salvation for that. சில வேளை ஆட்கள் நினைக்கிறது ரட்சிப்பு என்றால் ஓகே சேவ், ஓகே, எதிலிருந்து ஒரு பிரச்சனையிலிருந்து மனுஷன் வெளியே வர்றது தான் ரட்சிப்பு என்று பெயர். Salvation is kind of you getting saved from one problem or getting redeemed from one problem onwards. சரி, முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை, அதுதான் ரட்சிப்பின் உச்சகட்டம். The peak point of salvation is the redemption from sin.
பிரச்சனைகளில் தீமையிலிருந்து வெளிவரது அதுவும் ரட்சிப்பு தான். And from your problems and evil coming out of it is also kind of salvation. சரி, அதுதான் தாவீது சொல்றார், தேவனை நோக்கி, ஐயோ பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே, ரைட், எனக்கு ரட்சிப்பு உமக்கிட்ட இருந்து தான் வரும் ஆண்டவரே என்று சொல்றான். That's why David looks at God and says, oh my God, my son, I find rest in you, my salvation comes from you, he says. சில நேரங்களில் ரட்சிப்பு அல்லது பிரச்சனைக்கு முடிவு உடனே வராது. Sometimes salvation for a solution to a problem won't come immediately. எங்களுக்கு உடனே தேவை. But we need it immediately. நானும் நீங்களும் மனுஷர் தானே. We are also human, நாங்க right? என்ன எதிர்பார்ப்பேன், ஏய் நான் ஓகே உடனே. So we expect it to happen now, immediately. வேதம் என்ன சொல்லுகிறதா, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. And he says, my soul find rest in God. சரி, அப்படி இருக்கவங்களுக்கு தான் ஆண்டவருடைய ரட்சிப்பு கிடைக்கும். And those people who wait like that, those are the people who receive the salvation of God. நிறைய பேர் சரியான டென்ஸ்டான ஆட்கள். சும்மா ஒரு பிரச்சனை வந்தால் பார்க்கணும், அவங்களோட முகத்தை பார்க்கணும், அவங்களோட பாடி ஆக்ஷனை பார்க்கணும், அவங்களோட பேச்சுக்களை பார்க்கணும். அவங்க சரியான டென்ஸ்ட். When you have a problem, that's when you can see people so tensed up. Their faces change, their body language is completely changed. They look so tense when there's a problem. இந்த இதனை ஒன்றை கற்றுக்கொள்ளுங்க. தாவீது என்ன செய்தார்? ஆத்மாவை அமர வைத்தார். அமர்ந்திருக்கிறது. So learn something today. What did David do? His soul rested in the presence of God. இந்த டைசன் படுத்திருந்த மாதிரி, ஓகே, அவருக்கே தெரியாது. ஆண்டவர் உள்ளுக்கு ஜெபம் பண்ணி இருப்பார், ஆண்டவர் எழுப்பி விட்டார், பட் he was flat. அதே மாதிரி நாங்களும் சில வேளைகளில் ஆண்டவருக்காண்டி அமர்ந்திருந்து தனிமையில் அவரோடு பேசுவது மிக மிக முக்கியமான காரியமாகும். So even Tyson Fury, when he was fallen flat on the floor, would have prayed, and like God helped him, he rested on God. His soul rested on God. So therefore, when we have problems as well, we need to be alone and let our soul rest in God. சரி, அப்படி அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. So when your soul rests in God, what type of a God he is? He's alone is my rock, my salvation. He's my fortress, and I will never be shaken. Is that translation say never be shaken? Yeah, mine says shaken. Yes. Okay, right. New Some International. English translation say I won't be greatly shaken. Tamil அழகா போட்டுருக்காங்க. Yeah. In Amplified it says greatly moved. Okay, right. தமிழ்ல சரியா போட்டிருக்காங்க. நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. I will never be greatly shaken. சரி, இங்க பாருங்க, அசைக்கப்படாத கிறிஸ்தவர்கள் ஒருவருமே இல்லை. There is no Christian who will never be shaken. ப்ராப்ளம் வரனர் எங்களை உலுக்கி குலுக்குற மாதிரி நாங்க அசைக்கப்படுவோம். So when we have problem, you will be shaken. என்ன நடக்காது? What wouldn't happen? Not happen. அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. What happens is you won't be greatly shaken. இங்க பாருங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்குதானே. இதுக்கு மேல எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தா ஐயோ எங்களால முடியாதுங்க, அதை தான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார். அப்படி இருக்கிற எங்களுக்கு ஆண்டவர் அதிகமாக எங்களை அசைக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். So some of us have a limit. So God is promising us that he will not test us more than what we can. So we will never be greatly shaken. நாங்க நினைக்க கூடாது கிறிஸ்தவர்களுக்கு துன்பங்கள் துக்கங்கள் வராது என்று. We should not think that Christians will not have any troubles. கிறிஸ்தவர்களுக்கு தோல்விகள் இல்லை என்று நாங்க நினைக்க கூடாது. We shouldn't think that Christians won't have any defeats. அதிகமாக அசைக்கப்படுவோமோ? Will we be greatly shaken? என்ன சொல்லுங்க, அசைக்கப்படுவீங்களா இல்லை அதிகமாக? Will we be greatly shaken? அதுக்கு நாங்க நோன்னு சொல்லலாம். We can say no to that. சரி, இப்படி நாங்க அசைக்கப்படாத இருக்கவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா கண்மலையா இருக்கிறார், ரட்சிப்பா இருக்கிறார், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். And those people who will not be greatly shaken, God is a rock, salvation and fortress. சரி, எப்படி இருக்கிறார் இங்க பாத்தீங்கன்னா ஒரு படம் ஒன்று போட்டிருக்கனதுல இந்த பிரதேசத்தில் அடிக்கடி வெள்ளங்கள் வந்து அந்த சுனாமிகள் வந்து அந்த வீடுகள் பாதிக்கப்பட்ட இடம் உண்டு. இது So this is a place where it's constantly affected by floods and tsunamis. சரி, அங்க எப்படி வீடு கட்டி இருக்காங்க? So see how they built the house to protect from water. கீழே பில்லர் எல்லாம் கொடுத்து வீட்டை கொஞ்சம் உயர்த்தி கட்டி இருக்காங்க. So they put some foundation in the floor and they lifted the house up and built it at a height. அதனால தண்ணி வராமல் இருக்குமோ? So will the water not approach there? தண்ணி வரனால இவங்க பாதிக்கப்படுவார்களோ? Will they be affected by water? அதிகமாக பாதிக்கப்பட மாட்டார். They wouldn't be greatly affected. இதுதான் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ப்ராமிஸ். ஓகே, அவர் அசைக்கப்படுவார்கள். இவர் என்ன செய்தார்? கண்மலை மாதிரி எங்களை உயர்த்தி ஒரு வைத்து மேலான பொசிஷன்ல எங்களுக்கு வச்சு ப்ராப்ளம்ஸை பார்க்குற நேரம் நாங்கள் மேல இருந்த ப்ராப்ளத்தை பார்க்குறோம், அதனால நாங்கள் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்பதுதான் வேதத்தின் வாக்குத்தத்தங்கள். The promise of the Bible is, or scriptures, is that
when we have problems, God is our fortress. So He elevates us to a level above this problem. So when we look down on the problem, they would not seem massive as we first imagine it to be. Therefore, will not be greatly shaken. சார் இன்னொரு படமும் போட்டிருக்கோம். இது வந்து அநேகமாக அமெரிக்கா, கலிஃபோர்னியா இந்த மாதிரி அடிக்கடி நிலநடுக்கங்கள் வர்ற இடங்களில் வீடு கட்டுற முறையே வித்தியாசம். So when in places like America and wherever there are earthquakes, the way they build the houses is entirely different. அதை அங்கே என்னப்பா கட்டுவாங்க என்றால் அதுக்குள்ள earthquake வரனால அந்த பெரிய பிளஸை போட்ட நேரம் ஆடி அசையக்கூடிய பிளேஸ் தான் போடுது, ஃபேமாக போட மாட்டாங்க. ஒரு ஜாயின்ட்ஸ் மாதிரிலாம் போட்டு earthquake வர நேரம் அது கொஞ்சம் இப்படி அசைஞ்சு கொடுத்து முழுக்க கீழே விழாமல் இருக்கத்தக்கதாக கட்டிடங்களை கட்டுவார்கள். So in countries where it's affected by earthquake, they wouldn't put permanent structures to build the foundations, but they'll put connected with bolts and nuts, and it allows them to rotate in the case of earthquake. அடுத்த முறை நீங்கள் போகிற நேரம் உங்களுக்கு தெரியும், இந்த பெரிய இந்த மோட்டோவே அல்லது ரோடுகள்லாம் சரியாக பிலர்ஸ் போட்டு மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. நாங்கள் அப்படி க்ராஸ் பண்ணி போயிடுவோம். நீங்கள் அடுத்த முறை போகிறேன் பாருங்கள் இது. And sometimes when you go next time on a road where there's on the top of two pillars, where the highway is held by the pillars, you go and look at this system. இந்த பில்லருக்கும் ரோடுக்கும் இடையில் நேராக கான்கிரீட்டை கொடுக்க மாட்டாங்க, பால் அண்ட் சாக்கெட். ஓகே, இங்கே ஒரு சாக்கெட்டும் பாலும் கொடுத்து தான் அதை ஜாயிண்ட்டை வச்சுருப்பாங்கன்னா நிலநடுக்கங்கள் காரில் அடிக்கடி போகிற நடுங்கும். ஆகவே அதிலான பாலங்களோ உடையாமல் இருக்கத்தக்கதாக இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் இங்கிலாந்துலையும் நிறைய இடங்களையும் கட்டுமானங்கள் கட்டுற வேலை. So when you go up on those roads of this nature, you can see the pillars are not entirely stuck onto the road, but they are connected by balls and joints because of the vibrations of the vehicles that go on the road. இன்றைக்கு சண்டே வந்தனால இன்ஜினியரிங் பற்றியும் படிக்கிறீங்க இன்றைக்கு. So on this Sunday morning you are here, you are learning about engineering as well. ஓகே, அதே மாதிரி தான் எங்களை நடுக்கங்கள் வரும், அதிகமாக அசைக்கப்படாமல் இருக்க ஆண்டவருக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பலவிதமான காரியங்களை அவங்களுக்குள் ஊற்றி அவர்களை அவர் தான் கண்மலை, ரட்சிப்பு, ரைட், ராக், சல்வேஷன், ஃபோர்ட்ரஸ். ஆகவே இவைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் நன்மைகள். So when we have shaking or earthquakes or various vibrations in our life, God is our rock, our salvation and our fortress. So when we rely on Him, He pours something into us to strengthen us so we'll never be greatly shaken. சரி, என்ன ஆண்டவர் எங்களுக்கு கண்மலை, உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை. He is our rock, my salvation, my fortress, and I will not be greatly shaken. சரி, அடுத்ததாக நாங்கள் என்ன போகிறோம் என்றால் கர்த்தரில் மாத்திரம்தான் எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இப்போ 3வது 4வது வசனங்களுக்கு போவோம். So we have only our saving grace is God alone, no one else. We're going to go to verse 3 and 4 now. இப்போ உங்களுக்கு கயாசம் ஸ்ட்ரக்சரை பற்றி கொஞ்சம் தெரிய வேணும். So you need to understand the kayasam structure. முதல் 2 verse மேலே எங்க ஸ்டார்ட் பண்ணாரு? பிரச்சனைகள் இருக்குங்க, ஆனால் ஆண்டவரை நம்பி இருந்தால் அதிகமாக அசைக்கப்படுதல் கண்மலை. இது எல்லாம் யாரை பற்றி கூறப்படுகிறது? ஆண்டவருடைய தன்மைகளை பற்றி. ஓகே, right. So I started right at the top. He says there is problem, but remember God's attributes. He is the rock. He is your salvation. So if you rely on God, everything will be okay. That's the attributes of God being spoken. சரி, இந்த 3வது 4வது வசனங்களை சப்ஜெக்டை மாத்துறார். So in verse 3 and 4 he completely changes the subject. சரி, என்னத்தை பற்றி பேசுறான்னு பார்ப்போம். We'll see what he talks about. 3வது 4வது வசனங்கள். 3 and 4. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள், நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். How long will you assault a man? Would all of you throw him down this leaning wall, this tottering fence? They fully intend to topple him from his lofty place. They take delight in lies. With their mouth they bless, but in their hearts they curse. முதல் 2 வசனங்கள்ல ஆண்டவர் என்ன மாதிரியால் அவர் என்ன செய்யக்கூடும் என்று பார்த்தோம். In the first 2 verses we see what type of attributes God has and what he can do to us. இந்த கயாசத்துல சப்ஜெக்ட்டை மாத்துற நேரத்துல இப்ப யாரை பத்தி பேசுறோம்? And when you change the subject of kayasam, who do we speak about? யாரை பத்தி பேசுறோம்? Who are we speaking about? மனுஷன் என்ன செய்வான்? What will people do? மனுஷன் எப்படிப்பட்டவன்? How is a man made of? மனுஷனை நம்பி இருந்தா என்ன நடக்கும்? If you believe a person, what will happen? சங்கீதக்காரன் எவ்வளவு அழகாக கவிதை வடிவில் கயாசம் ஸ்ட்ரக்சரில்
சங்கீதத்தை எழுதி கொண்டு So போகிறார். see how the psalmist, in a poetic way and in chiasm structure, he's written this one psalms. மனுஷனை நம்பியிருந்தால் சில நேரம் நாங்கள் சந்தோஷத்தை இழக்கலாம். வேண்டாம், எந்த நேரம் மனுஷன் நன்மை செய்ய மாட்டாங்க. இருந்துட்டு வரைக்கும் எங்களுக்கு தீங்கு தான் செய்வாங்க. எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அவன் தீங்கு தான் செய்வான். ஆகவே என்ன விதமான தீங்குகள் செய்யலாம் என்றால் நேரிருந்த மதிலை சாய்ந்த மதிலாக மாற்றிடுவாங்க. So if you believe a person, he cannot always do good for you. So at some point they have to do bad things or evil things to you. So what will he do? He will take it down the leaning wall. He make it into a tottering fence. இந்த இடிந்த சுவர்னு சொன்னால் அது சுவரை இடிக்கிற மாதிரி. ஓகே, சில காரியங்கள் நாங்கள் சிலவங்க உங்களோட குடும்பங்கள் நடக்கவோ தெரியாது. குடும்ப பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது தானே. ரைட், எங்களோட பழகி ஐயோ கிறிஸ்டியன்ஸ் தான் சண்டை பிடிப்பாங்க. சில நேரம் அவங்க செய்கிற காரியனாங்கள எங்களோட நேராக இருந்த மாதிரி சாஞ்சு போயிடும், சுவரும் முடிஞ்சு அந்த கதையெல்லாம் சரி, அந்த டெஸ்டிமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இப்படி தான் மனுஷன் செய்வான். So mankind, sometimes some of us also might be going through persecutions or issues by our own brothers and sisters who call themselves as Christians as well. They make our fence tottering. They turn our wall into something else. ஓகே, யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தவங்களுக்கு தெரியும் வேலி பிரச்சனை கதைகள். The Lord also come from Jaffna knows the fence issues. சரி, 4வது வசனம் என்ன செய்யறான்டா மனுஷன் அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவனுக்கு ஆலோசனை பண்ணி அபத்தமாக பேசுகிறார்கள். What would man do? They fully intend to topple him from his lofty places. நீங்க எல்லாரும் வேலைக்கு போறார்கள் நான் நினைக்கிறேன். All of you go to work, I believe. நீங்க என்னத்துக்குங்க வேலைக்கு போறீங்க? Why are you going to work? என்ன சும்மா இருக்கனால டைம் போகாம இருக்காங்க போறீங்களா? Because you have nothing else to do, are you going to do work? நாங்க எல்லாம் ஒரு சம்பளம் ஒரு காசுக்கு வேலை செய்து வீட்டை பார்க்கணும் தானே, அதுக்கு தான் நாங்க போய் வேலை செய்கிறோம். And we are going to work to earn some wages to look after our household. கொடுக்கிற காசுக்கு அவன் உங்களோட பாஸ் வேலை வாங்குவானா இல்லையா? அவங்க Would the boss take out the work that they pay you to do so? அவங்க யோசிப்பாங்க கொடுக்கிற காசை விட கூட வேலை வாங்கணும். And their intention would be more than they pay, they will take work out of you. They will allow you to work. நாங்க யோசிப்போம் என்றால் இவன் கொடுக்கிற காசுக்கு இந்த வேலை கூட என்று நினைப்போம். And we might think the opposite way. The money that he gives us, the work we do is too much. சில ஆட்கள் நல்ல கொஞ்சம் சம்பளத்தையும் கொடுத்து வேலையை கொஞ்சம் கூட்டிடுவாங்க. Some people will increase their wages and then give more work too. ஆனா நாங்க சரியா வேலை செய்யாட்டி அவன் என்ன செய்வான் பாஸ்? So if you don't do your work properly, what would your boss do? சில வேளை ரிடண்டன்சி கூட நடக்கலாம். Sometimes you'll be made redundant. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். This is what the psalmist says. அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தமாக பேசுகிறார்கள். And they always intend to topple him from his lofty places. That is world. அதான் உலகம். Right? தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். சேலா. They will bless you from their mouth but curse you from their heart. இது என்னங்க சேலாண்டா என்ன வசனம் இது? இது ஆக்களை பேசுற அல்லது கர்ஸ் பண்ற வசனமா? வாட் இஸ் திஸ்? ஓகே, what's the meaning of this word Selah? இந்த சங்கீதம் ஒரு பாட்டு. The psalm is a song. இப்போ இவர் கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர்ல எழுதின்னு போறாரு. இப்போ என்ன செய்யறாருன்னு தாவீது இந்த பாட்டை நீங்கள் கூடி வருதலையில் பாடுங்கள் என்று சொல்லி ஒரு டியூன் எல்லாத்தையும் சில அமைத்திருப்பாங்க. இப்போ இந்த கயாஸ்டிக் ஸ்ட்ரக்சர் மாற நேரத்தை டியூனை மாற்று பிச்சை மாற்று என்று சொல்கிறதுக்கு தான் ஒரு சிக்னல் கொடுக்கறது தான் சேலான்னு அர்த்தம். So when David wrote this as a song, so people will put music and we can sing in our services. So the meaning of this word Selah is that when you come to this point, it's time to change your pitch or music or tone, whatever. This a change is appropriate. That's what it intends. சரி, எனவே அதுக்கு செயலா இருக்கும்போது இதையும் பார்த்துட்டு போயிடுவோம். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். They bless with their mouth, but in their hearts they curse. நாங்கெல்லாம் இங்கே இங்கிலாந்தில் இருக்கிறோம், நிறைய வெள்ளக்காரரோட பழகுவோம். We are in England, so we move around with a lot of British people. சரி, அவங்கள பேசின முதல்ல என்ன சார், how is the day today, how are you today என்று தான் கேட்பாங்க. அவர்களோடு பேசும்போது அவர்களுக்கு பார் எப்படி இந்த நாள் பொழுதாக போகிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று விசாரிப்பார்கள். குட் மார்னிங் என்று சொல்வார்கள். காலை வணக்கம் என்பார்கள். எங்களோட ஆட்களுக்கு நிறைய வாய் திறந்து குட் மார்னிங் என்று சொல்ல வராது முதல்ல. Many of us will find it difficult to say good morning. சொன்னாலும் உள்ளுக்கு மெதுவாக சொல்லுவாங்க. Even if they say, they murmur it very softly. சில வேளையில் நான் பார்த்துருக்கிறேன், சில ஆட்கள் how are you என்று சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சொல்லிக்கொள்வாங்க, this immigrant has come here.
He's taking my place in the hospital. He's taking my place in the other places, working places, right? When is he going to go? என்று உள்ளுக்குள்ள சில வேளை சபிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். பல இந்த நாட்டுக்காரர்கள் உங்களை எப்படி இருக்கிறீர்கள் என்று வெளிப்பிரகாரமாக சொல்லும்போது மனதில் ஆழத்தில் யோசிக்கலாம், இந்த இமிகிரண்ட் இவர் வந்து இங்கே குடியேறியவர்கள் வந்து என்னுடைய இடத்தை எடுத்து விட்டார்கள், ஹாஸ்பிட்டலில் என்னுடைய பிளேஸ் போய்விட்டது என்று உள்ளுக்குள் அவர்கள் சபிக்கிறவர்களாக இருக்கலாம். இதே மாதிரி தான் நிறைய பேர் இந்த உலகத்திலங்க தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்திலே சபிக்கிறார்கள். சேலா. That is how many people in this world, they bless with their mouth and curse with their heart. Selah. சரி, இப்போ முதல் 2 வசனங்களை பார்த்தோம், யாரை பற்றி பார்த்தோம்னு உங்களுக்கு தெரியும். 3வது 4வது வசனங்களை பார்த்தோம், யாரை பற்றி பார்த்தோம் என்று தெரியும். இப்போ நாங்கள் சப்ஜெக்டை மாற்ற போகிறோம். கயாசம். So we saw first 2 verses, we know who the subject was. We saw verse 3 and 4, we know who the subject. Now we're going to change subject. Selah. Kayasam. இப்போ இந்த சங்கீதக்காரன் நடுவுல வராரு, எக்ஸ்ல நடுவுல வராரு. இப்போ யாரை பற்றி பேச போறாரு? So the psalmist comes to the bang in the middle of the X. Now who is he going to talk about? Oh, உங்களுக்கு இப்ப கயாசம் விளங்கிட்டு இப்ப நல்லா. So you all are understanding kayasam now. You see, it's so easy தானே கயாசம்டா. Okay, right. சரி, அடுத்த வசனங்களை பார்ப்போம். Yeah, let us see the next verses. சரி, அடுத்த வசனங்கள் இப்படியாக போகிறது. சங்கீதம் 62 5 தொடக்கம் 8 வரை. Psalm 62 5 to 8. ஏன்னா இதில் நடுவுல இருக்கனால கொஞ்சம் கூட வசனங்களை போடுகிறார். So there are, because it's bang in the middle, he puts a bit more verses. சரி, என்ன சொல்றார் என்றால், ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று நாங்கள் எங்களை பார்த்து சொல்லிக்கொள்வோம், எங்கட ஆண்டவர் இப்படிப்பட்டவர் என்று. And because let us look at these words and say, proclaim how our God is too. இதைத்தான் நாங்கள் ஜெபத்திலும் அவரோடு உறவாடுறதிலையும் அவருடைய தன்மைகளை நாங்கள் மேலே உயர்த்தி இப்படிப்பட்ட ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். And this is how what we should do in our prayers and in our time that we spend together with him. We need to bring out his attributes, claim his attributes and see we have this kind of a God. 5வது வசனம் இப்படி சொல்லு, என் ஆத்மாவே, முதல்ல சொன்னார் ஆத்மா தான், தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். So he says, my soul, he said the same word in the verse 1. He said, wait in silence for God only, for me, for my hope is from him. இத முதல்ல சொன்னாரா முதல் பகுதியிலையும்? Did he say this in the first paragraph? ஆத்மாவன்னு சொன்னாரு, அமர்ந்திருந்து சொன்னாரு, தேவனே நம்பியர்னு சொன்னாரு. இதெல்லாம் சொன்னாரா முதல்ல? Did he say the same verse in verse 1? He said, go soul rest. இத சொல்லுவாங்க ரெப்படிஷன், திரும்ப திரும்ப ஒரே காரியத்தை சங்கீதக்காரன் பேசி அதை அழுத்தமாக ஜனங்களுடைய மனதிலே பதிய வைக்க பார்க்கிறார். So this is called a repetition pattern. So the psalmist's intention here is to repeat the same thing again and again, so to put them firmly in everyone's heart. 6ஆம் வசனம் அதே கதை தான். In verse 6 also says the same thing. அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் என்னது அசைப்பு நடக்கும், ஆனால் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை. பார்த்தீங்களா, the same thing repeat பண்றாரு, exactly the same things. And again in verse 6 he repeats the same thing. He alone is my rock and my salvation, he is my fortress, I will not be shaken. Okay, 7வது வசனம், என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. On my God my salvation and my glory rest, the rock of my strength is my refuge is in God. Exactly the same verses. Okay, அதில் தான் அதே வித ரிப்பீட் பண்றார். It's the same verses that's been repeated over again. இந்த ஜனங்களுக்கு அந்த தாவீது கூற வரும் இன்னொரு முக்கியமான காரியத்தை 8ஆம் வசனங்களில் நாங்கள் பார்க்கிறோம். And in verse 8 we see a very important thing that David intends to tell ஜனங்களே, இன்றைய தினம் வந்திருக்கும் ஆண்டவருடைய ஜனங்களே, அவருடைய பிள்ளைகளே, O people, children of God who are here today as well. இன்றைக்கு நேற்று மாத்திரமல்ல, பிரச்சனை மாத்திரமல்ல, எக்காலத்திலும், ஓகே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். Not only today, yesterday, but amongst the problems, trust him at all times. பிரச்சனை இல்லாதவங்க இல்லைங்க, நீங்க என்ன செய்யணும் என்றால், அவர் சமூகத்தில் வரும் பொழுது, இந்த மாதிரி சபையில் வரும் பொழுதோ, நீங்கள் ஆண்டவருடன் நேரம் செலவழிக்கும் பொழுதோ, அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். So there's no one without problem, but when you come into his presence in places like this or in anywhere you come into his presence, pour out your hearts to him. அப்படி செய்யறவங்களுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார். And to those who do like that, God is our refuge. சேலா.
Selah. நான் உங்களுக்கு சேலாண்டா என்னன்னு தெரியும் தான். இப்போ நாங்கள் சப்ஜெக்டை மாற்றி வேற எங்கெல்லாம் போக போகிறோம் இன்னொரு டியூனில். ஓகே, You know what the meaning of Selah. We're going to change the subject and go into a different tune சரி. altogether. அதுக்கு முதல்ல இந்த இதயத்தை ஊற்றி விடுதலை பற்றி கொஞ்சம் பேசணும். Before we do that, we need to learn a bit more about pouring out our hearts. ஐயோ, சில பேரோட பேசினா இதயத்தை ஊத்துறது மாத்திரமல்ல, எங்களே ஊற்றி கழுவி கழுவி எப்படா விடுவாங்கன்னு இருக்கும், அந்த மாதிரி ஊற்றி தள்ளிடுவாங்க. Sometimes when you speak to somebody when they are pouring our heart, you will be wondering when is this going to end, because they will keep washing it and pouring it all over again. ஆண்டவர்கிட்ட மாத்திரம் நீங்கள் இப்படி பேசலாம், ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் கேட்டுன்னு இருப்பார். You can only speak to God. He only will listen to you. ஐயோ, எங்களோடெல்லாம் பேசுறாதீங்க, நீங்கள் எப்போ முடிப்பீங்கன்னு நாங்கள் நிற்போம். So don't speak to us, because we will be waiting as to when you will finish the. ஆண்டவர் தான் பொறுமையானவர். நீங்கள் எத்தனை தான் ஊற்றினாலும், இதயத்தை ஊற்றிக்கிட்டு முழு நாள் பேசினாலும் பொறுமையாக இருந்து கேட்பார். So God is patient. So if you pour your heart out completely to Him for the whole day, He will patiently listen to you. சிலருக்கு இதை பற்றி சொல்றதுக்கு தேவையில்லை. நிறைய பேர் தங்கள் மனதை திறந்து தங்கள் பிரச்சனைகளையும் இதுகளையும் ஆண்டவரிடம் பேசுவார்கள். I don't need to tell this to some people, because they openly talk to God about all their problems and issues. சரி, இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க இங்கிலீஷில், பிப்ளிக்கல் செல்ஃப் டாக். ஓகே, இதுக்கு தமிழில் நான் கொடுத்த மொழிபெயர்ப்பு என்றால் இந்த சத்தியத்தின், ஓகே, இந்த பிப்ளிக்கல், அதோட ஒரு உள் உணர்வில் ஆண்டவரோடு பேசுதல். சத்தியத்தின்படி உள்ளுணர்வில் ஆண்டவரோடு பேசுறதுக்கு தியாலஜிஸ்ட் கொடுத்த பேர் என்னென்றால் பிப்ளிக்கல் செல்ஃப் டாக். So the name that the theologians gave when you talk of pouring out to your God is called biblical self talk. சரி, இதில் என்ன நாங்கள் செய்கிறோம் என்றால், முதல்ல சத்தியத்தின் நாங்கள் பார்க்குறோம் அக்கார்டிங் டு த பைபிள் இருக்கு, சத்தியத்தின் அடிப்படையில் தனக்குத்தானே ஆறுதல் செய்கிறான். So according to the Bible, he comforts himself. இந்த தீங்கு நாட்களில் மனம் அப்படியும் இப்படியுமாக குழம்புவது சகஜமானபடியால் சறுக்கி விழாது உறுதியாக இருக்க சத்தியத்தின் உள்ளுணர்வு எங்களுக்கு உதவுகிறது. So in the times of troubles, your heart will be wandering here and there, and it is quite obvious and natural. So therefore, not to allow you to fall down, you need to hang on to the truth and your self talk. சும்மா பேசின்னு இருக்க மாத்திரமா காணாது, பைபிள் என்ன சொல்லுது, இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சத்தியத்தின் படி. ஓகே, பிப்ளிக்கல் சத்தியத்தின் படி நாங்கள் பார்க்குறது சங்கீதம் முழுக்கத்தான் பைபிளில் தான் பார்க்குறோம். ஓகே, சத்தியத்தின் படி சத்தியம் என்ன சொல்லுகிறது. சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நான் இப்படி நினைக்கணும்னு சொல்லாமல் இந்த பிரச்சனையில் இந்த நேரத்தில் பைபிள் என்ன சொல்லுகிறது என்றும் நாங்கள் உன்னுணர்வில் நாங்களே பேச தொடங்க வேண்டும். So not just normal self-talk or talking without sense, but it's all based on the biblical. Here as well, we are seeing Psalms from the Bible. So whatever the problems may be, we need to see what does the Bible say about this verse. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்டா, அந்த வளரும் விசுவாசிகள் பல வருடங்களாலும் பரவாயில்லை, இந்த காரியத்தில் இந்த பிப்ளிக்கல் செல்ஃப் டாக் அல்லது இதில் முயற்சி செய்து பயிற்சி பெற்றால் உறுதியாக இருப்பார்கள். So the Christians who are growing up, however long it takes, if they practice this in self-talking and achieve it finally, then they will stand firm. இதுக்காண்டி நீங்கள் இந்த ரோட்டில் போகிற பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு போகணும்னு நான் சொல்ல இல்லை. I'm not saying that you need to speak to yourself while walking on the road like a lunatic person. இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு. This is the connection between you and God. நீங்க அவரோட பேசுறீங்க. You need to speak to him. வாயை திறந்தும் பேசலாம். You can open your mouth and உள்ளுக்காலையும் பேசலாம். or speak in your heart. ஆனா நீங்க உங்களோட பிரச்சனையை ஆண்டவருக்கு முன்னுக்கு ஊற்றி விடுறீங்க. But you need to pour out your issues to God. அதுக்கு அப்புறம் நீங்களே யோசிக்கிறீங்க, பைபிள் இப்படி சொல்லுது, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், ஏன் இப்படி போடுறேன், நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கொள்றீங்க. So after that you will speak to yourself saying the Bible says so, God has said this, why am I worried about? இதுதான் சொல்றது ஆண்டவருடன் நான் செலவழிக்கும் நேரம். This is the time that I spend with God. தியான நேரம், time of meditation. எத்தனை பேர் இதை செய்வதுண்டு? How many of us do that? செய்யாதவர்கள் இன்றைய தினம் வந்து ஆரம்பிங்க. ஓகே, நான் ஆண்டவருடன் உட்கார்ந்து தனிமையில் நேரம் செலவழிக்க போகிறேன். பிப்ளிக்கல் செல்ஃப் டாக். So those who do not do that, start from today. You need to spend time with God. It's called the biblical self talk. ஓகே, இப்படி செய்கிறவர்கள் ஆண்டவருக்குள்ளாக முன்னேறுவார்கள். Those who do like this will improve in God or have the knowledge of God. சரி, இப்போ நாங்கள் ஆண்டவர்களை ஆரம்பித்து மனுஷன் எப்படிப்பட்டோன்னு பார்த்து திரும்ப ஆண்டவர்களை பார்த்து இப்போ நாங்கள் காலை விரித்து எக்ஸை நாங்கள் முடிக்க போகிறோம். இப்போ இடையில என்ன சப்ஜெக்ட் வரப்போகுது? யாரை பற்றி? மனுஷனை பற்றி. So now புரியுது கதைகள். ஓகே, we started with God, we went into men, we come to X, so in the middle, so we started talking about God. Now we are going back into the stretching part and we are going to talk about man again, and you'll understand. இப்போ
யாவருக்கும் சொல்லுங்கள் என்று தாவீது சொல்லுகிறார். 9ஆம் 10ஆம் வசனம். கீழ் மக்கள் மாயையும் மேல் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். So in verse 9, let everybody say, men of low degree are only vanity, and men of rank are a lie. In the balances they go up. They are together lighter than breath. Do not trust in oppression, and do not vainly hope in robbery. If riches increase, do not set your heart upon them. ஆண்டவர் படைக்கும் பொழுது மனுஷனை ரெண்டா பிரித்து படைச்சார், ஆணும் பெண்ணுமாக படைத்தார். When God created humans, he created into two kinds, man and ஆண்டவர் woman. படைப்பில் மனுஷருக்குள்ளே மனித இடங்களுக்குள்ளே இருக்கும் ஒரே பிரிவு இதுதான், ஆண் பெண். So the only separation that in humanity that God created was man, woman. ஆனால் மனுஷனோ இன்று மனுஷர்களை பார்த்து பலவிதமான பிரிவுகளில் வைத்திருக்கிறார்கள். But man looks at other people and have so much separation in their, உள்ளவன் இல்லாதவன், the one who has and the one who don't, படித்தவன் படிக்காதவன், educated and the not, ஏழை பணக்காரன். poor and rich. ஐயோ, இதுக்கு லிஸ்ட்டுக்கு முடிவே இல்லைங்க. There's no end to this list, you see. தாவீது என்ன சொல்றார்? கீழ் மக்கள் மேன் மக்கள். And he says low and high people. சில பேர் ஹையாம், சில பேர் லோவாம். Some are high people, some are low அப்படிதான் people. உலகம் பிரிச்சு வச்சிருக்குது. That is how the world has separated the humanity. அது காணாது சொல்லி எத்தனையோ சாதிகளையும் போட்டு வர அந்த சாதி வேறு இந்த சாதியும் பிரிச்சு வச்சிருக்காங்க. And not only that, they put so many caste issues and they are separating people under caste as well. சரி, அது மாதிரி கலரை பார்த்தும் பிரிச்சு வச்சிருக்காங்க. And இவன் வெள்ளை கருப்புண்டு. And they're saying they're separating by color, fair and dark. சரி, இப்போ பிரிட்டன்ல என்ன மாதிரி பிரிச்சு வச்சிருக்காங்க? How are they separating? எங்கட நாட்டுல எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். In our country we all know how they are separated. இங்க எப்படிங்க பிரிச்சு வச்சிருக்காங்க? How is it in Britain? இங்க காஸ்ட் சிஸ்டம் இல்ல. There's no caste system. ரைட். இங்க கொஞ்சம் கலரும் இருக்குது. ரைட். வேற என்ன இருக்குது? இருக்கிறவன் இல்லாதவன். இஃப் யூ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இங்கே சர்வைவ் பண்ணிடலாம். ஓகே, ரைட். இல்லாட்டி அவ்வளோதான். There's a little bit of color issues here, but what they have separated is the one who has and the one who don't. So if you have, can survive. இந்த மேலானவர்கள் இருக்கிறவர்கள் கலர் ப்ராப்ளம் அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா they can survive. And those who have, they're not worried about the color issues because they will survive. So that is the Western world, okay? இருக்கிறவன் இல்லாதவன். The Western world is separated by the ones who have and ones who don't. கீழ் மக்கள் மேன் மக்கள். The ones who are low and high people. அதுதான் தாசேசி கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யும். மேன் மக்கள்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இருக்கு இது இருக்கு, அதனால நாங்கள் மேன் மக்கள்ண்டு. தாவீதுடைய பாதையில் அதை சொல்றாரு, இதெல்லாம் பொய்யுங்க. And in David's eyes, he says, men of low degree are only vanity, and men of ranks are lie. இந்த கீழ் மக்கள் ஒரு மாயையில் இருக்காங்க. ஐயோ எனக்கு இல்லையே இல்லையே வேணுமே வேணுமே என்று ஒரு மாயையில் இருக்கிறாங்க. இது மாயைங்க என்று தாவீது இந்த கீழ் மக்களுடைய தவிப்பை பார்த்து பேசுகிறார். And David looks at the suffering of the low people, and because they always say, I don't have, I need more, he looks at them and says. இது ரெண்டு பேரையும் ஒரு தராசில் வச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் சொல்றாரு. And he says if you put both of them in a weighing scale, they are both equal, he says. சரி, ஆகவே இந்த கொடுமைகள், எங்களுக்கு நடக்கும் கொடுமைகளை நம்பாதிருங்கள். ஓகே, நாங்கள் அதுக்கு எக்ஸ்கியூஸ் போட்டோம். நாங்கள் சொல்லுவோம் இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி விக்டிம் கல்ச்சர் ஒன்று வந்திருக்கு. இப்போ எல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஒரு மாயை பிடித்துக்கணும் நாங்கள் இருக்கிறோம். So David says you don't take ownership of anything of your problems, because there is a victim mentality in this world, saying that I am being affected, I am the affected party, and they take the victim mentality. கொடுமையை நம்பாதிருங்கள். Do not worry about the harshness. கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். Do not take pride in stolen goods. What is that? Do not take pride in stolen goods. Do Christians steal goods? கிறிஸ்தவர்கள் கொள்ளையடிப்பார்களா? Would Christians steal goods? சரி, இங்கே பாருங்க, உழைக்கிறதுக்கு வரும் பொழுது When it comes to work, நாங்கள் நேரம் காலம் பார்க்காமல் ஒரு சில பொய்களையும் சொல்லி சில நேரங்களில் உழைத்து விடுவோம். So when we work without seeing the time and place, we might lie a few times. இந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். Those who do business understands it. இந்த டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு தெரியும். Those who pay taxes also understand. எனக்கு இது பல காலம் பெரிய பிரச்சனையா இருந்தது. This was a big problem for me. எதை டேக்ஸ் காரனுக்கு காட்டுறது, எதை காட்டாமல் மறைக்கிறது, எவ்வளவு கட்டுறது, அதை அக்கௌண்ட்னு போட்டால் எங்களுக்கு உள்ள போயெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க நல்லா.
I had a problem about this for a long time. What to show, what not to show. If you tell the accountants and ask them for advice, they will tell you all the shortcuts that you can take. அதே மாதிரி தான் சொலிசிட்டர் போனாலும் எப்படி நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு ஒரு நல்ல பொய்களை சொல்லி கொடுப்பாங்க. And even if you go to a solicitor, they are going to say how you have been affected, and they will also tell you how to get out of it. பாத்தீங்களா, இந்த பொய் சொல்றது, களவெடுக்கிறது, இது கிறிஸ்தவர்களுக்கும் கைவந்த ஒரு கலை. And even lying and stealing is an art very well known to Christians. இப்போ நான் ரிட்டையர் பண்ணனால அந்த டாக்ஸ் ப்ராப்ளம் எனக்கு இல்லை. இப்போ Because I am retired now, I don't have the tax problem anymore. அக்கவுண்டன்ட் ப்ராப்ளம் இல்லை. No problems with the Praise the accountant. Lord, இந்த பிரச்சனை இந்த ஆண்டவர் வெளிக்கொண்டு வந்தார். Praise the Lord for bringing me out of this problem. ரைட். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இதயத்தை அதன் மேல் வைக்காதீங்க. And do not trust in extortion. ஐஸ்வர்யம் தேவை, You need riches, பணம் தேவை, you need money, இதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. but do not put your heart over it. சரியான முறையில் சம்பாதிக்க வேண்டும், You need to earn through the right சரியான methods. முறையில் செலவழிக்க வேண்டும், You need to spend through the right channels, சரியான முறையில் சேமிக்க வேண்டும். and you have to save in the right channels. இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. This is what the Bible says. ஓகே, இதைத்தான் திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகின்றது. This is what the Bible repeats. பார்த்தீங்களா, மனுஷனும் உலக வாழ்க்கை பற்றி இது என்ன அழகா சொல்லிட்டு போறாரு. So look how the worldly things, how beautifully David is putting. சரி, இப்போ நாங்க அடுத்த வசனங்களுக்கு போறோம். 11, 12. So we're going to verse 11 and 12. தாவீது எங்கே முடிக்க போகிறார்? Why is David going to finish? எங்கே முடிக்க போகிறார்? Why is he going to finish? தேவனை பற்றி முடிக்க போறார். He's going to speak about God and finish. கயாசம், நீங்கெல்லாம் கை வந்தவர்கள், கை வந்த கலை உங்களுக்கு கயாசம் அல்ல. என்ன கயாசம்? இது பாயாசம் மாதிரின்னு சொல்லிடுவீங்க நீங்க. You are experts now in kayasam. You said, what is this kayasam? It's like payasam now. ஓகே, சரி, கடைசி 2 வசனங்களையும் பார்ப்போம். The final 2 verses, let's see. சரி, என்ன சொல்லுகிறார் என்றால் 11, 12 வசனம். தேவன் ஒரு முறை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலனளிக்கிறார். Once God has spoken, twice I have heard this, that power belongs to God, and loving kindness is yours, O Lord, for your recompense a man according to his work. சரி, சில வேளை எங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் யோசிப்போம், ஆண்டவரே இந்த காரியத்தில் என்ன விதமான வெளியே வரப்போகிறேன், என்ன விதமாக எனக்கு உதவி செய்ய போகிறீர் என்று சொல்கிற நேரத்தில் சில நேரம் சொல்லுவோம், ஆண்டவர் இந்த பாஸ்ட் கடந்த காலங்களில் செய்திருக்கிறார் என்று கொஞ்சம் ஞாபகம் வரும். அதுக்கு நாங்கள் சாட்சியும் சில பேர் சொல்லியிருப்போம் சர்ச்சில் போயிட்டு. என்றாலும் அதே பிரச்சனை வரணும், திரும்ப உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஓகே, சரி, ஒரு முறை செய்த ஆண்டவர் இருமுறை செய்வாரா? பிரச்சனை. Sometimes we might have problems, and when we pour our heart to God and ask God, how do I get out of it, then we might remember that God has done the similar thing to us previously, and we will remember how he brought us out of the trouble. He's done it once, will he do it twice? இங்கே தேவன் ஒரு முறை தான் விளம்புவார், சொன்னது தான். God is only going to speak once. Whatever he மனுஷன் said என்ன is செய்வான்? what will man do? ஐயோ இது நடக்குமா, திரும்ப நடக்குமா, 2ஆம் முறை நடக்குமான்னு நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். Man will always ask whether it's going to happen again. வல்லமை தேவனுடையது என்றதுனால ஒரு முறை சொன்னவர் எங்களுடைய வாழ்க்கையிலே 2ஆம் முறை, 3ஆம் முறை, 4ஆம் முறை உதவி செய்வாரா? Yes. Because the power belongs to God, he will help us, or will he help us 2nd, 3rd, 4th, 5th time? சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன் நான். ஓகே, I'm going to ask you a question. சரி, இது மோசஸ் இஸ்ரவேல் ஜனங்களை சமுத்திரத்தை பிளந்து, தண்ணியை பிளந்து, கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 10 லட்சம் மக்கள்கிட்ட, ரைட், ஒரு பக்கம் இருந்து மற்ற பக்கம் கொண்டு போனார். So this is a picture of Moses taking the Israelites, separating the Red Sea, almost 1 million people from one bank to another bank. சரி, இதே பெரிய அற்புதத்தை ஆண்டவர் திரும்ப செய்வாரா? Will he do the same miracle once more? எங்க செய்தார்? வெரி குட். யார் சொன்னீங்க? வெரி குட். ஓகே, யோர்தானில் செய்தார். யாரை கொண்டு? யோசுவாவை கொண்டு. அந்த நேரத்தில் அந்த யோர்தான் நதி சும்மா சின்ன நதி இல்லை, அதுவும் வெள்ளம் வார நேரத்தில் கிட்டத்தட்ட 1.7 மைல்ஸ் அகலமாக, 1.7 மைல்ஸ் அகலமாக இருக்குமா, ரைட். அதில் இந்த மாதிரி 10 லட்சம் ஜனங்களை கொண்டு போகிறது என்றால் ஒரு முறை சொன்ன கடவுள் 2 முறை செய்து காட்டினார். Did he do it again? Yes, he did it through Joshua in Jordan. There was a river for 1.7 miles. It's 1.7 miles long, so of the length in breadth wise. So he did it again. Once he said, twice he did it. அதில் எங்கட ஆண்டவர் ஒரு முறை தான் சொன்னார். அவரோட வாக்கு தத்துவங்கள் மாறாது. நாங்கள் தான் கேள்வி கேட்டுருக்கோம். அவர் 2ஆம் முறையும் 3ஆம் முறையும் 4ஆம் முறையும்
எங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். So our God, he says once, because he has the mighty power, he will do 3, 4 for unlimited times, but we are the ones who have doubts and ask questions. கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, இதெல்லாம் என்னைய பார்த்து நீர் செய்கிறேன்னு கிருபையாக எனக்கு செய்கிறீர் ஆண்டவரே, இதுக்காக நன்றி. Lord, thank you. Your grace is your loving kindness is yours, O Lord. கடைசியாக ஒரு ட்விஸ்டையும் போட்டு இதை முடிக்கிறார். And final sentence has a twist. சில நேரம் ஒரு பாட்டு பாடும், அந்த கடைசியாக முடிக்கிற நேரம் ஒரு இன்னமும் வாய்ஸை கூட்டியோ ஒரு 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 இம்ப்ரெஷனோட அந்த பாட்டை சில வேளை முடிப்பாங்க. அது மாதிரி தான் தாவீதும் முடிக்கிறார். Sometimes when you listen to a song, they end with a very high note or something like that, something different. So that's how David finishes here too. எல்லாம் சரிங்க, Everything is fine. இப்படிப்பட்டவர் என்ன செய்ய முடியும், எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். And having said all that, surely you will reward each person according to what he has done. ஆண்டவர் நல்லவர் வல்லவர்னு மாத்திரம் சொல்லிக்கொண்டு எங்கட செய்கையில காட்டாட்டி இந்த மனுஷன் என்னெல்லாம் செய்வான் நாங்கள் பார்த்தோம், இதெல்லாத்தையும் செய்துகிட்டு இருந்தால் எப்படிங்க அவர் பலனளிக்க முடியும்? So having said that God is good and is mighty powerful, and without showing that in action, and if we do what the mankind explained in the Psalms do, how will they be rewarding you? ஆகையால் எங்களுடைய செய்கையிலும் நாங்கள் கவனமாக இருப்போம். So even in our actions we need to be careful. அதுக்கு தான் இந்த biblical self talk very important. That is why this biblical self talk is very very important. சரி, நாங்கள் கடைசியாக ஜெபித்து முடிக்க போகிறோம். So we are going to pray and finish. சரி, இதில் இந்த 62ஆம் சங்கீதத்தில் 8 ஜெபங்கள் மிக குயிக்காக சொல்லி நான் முடிக்க போகிறேன். In Psalm 62 there are 8 prayers. I'm going to quickly say that and finish. இதில் நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டோம். We studied many things. We learned many things. பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் இந்த சபை ஜனங்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்குது. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். So those who are watching this via the live transmission and those who are in this church, there are many needs and wants in your life. God will look after. God is listening. சரி, முதலாவது, ஆண்டவரே தேவனே, இந்த அமர்ந்திருக்க எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே, லோடு உட்கார்ந்து இந்த பேச எனக்கு சொல்லி தாரும் ஆண்டவரே. Lord, teach me to sit and rest and learn. Teach me to speak to you, Father. இந்த மாதிரி நேரங்களில் நான் உம்முடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குது ஆண்டவரே, அவற்றை திரும்ப திரும்ப நான் சொல்லி, ஆண்டவரே நீர் என் கண்மலை, ரட்சிப்பு, அடைக்கலம், அசைக்கப்படுவேன் ஆனால் அதிகமாக அசைக்கப்பட மாட்டேன், ஜெபித்து பாருங்க அப்படி. And sometimes we say the promised words, he is my rock, my salvation, he is my fortress, and although you will be shaken, you will not be greatly shaken. என் ஆத்மாவே திரும்பவும் சொல்லுறேன், நான் அமர்ந்திருக்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும், உம்மாலே வரும் ஆண்டவரே. And say that again, oh my soul, I am finding rest in you, my hope comes from him. ஆண்டவரே நீர் தான் என் கண்மலை, என் ரட்சிப்பு, அடைக்கலம், எல்லாம் நீர் ஆண்டவரே, வேற எங்க போவோம் ஆண்டவரே, நான் உங்ககிட்டே வாரேன். Lord, where will I go? You are my rock, my salvation and my fortress. Where else will I go? I am coming to you, Father. ஆண்டவர் இந்த தாவீது சொன்ன மாதிரி நானும் உம்முடைய சமூகத்திலே என் இதயத்தை ஊற்றுறேன் ஆண்டவரே, நீர் பொறுமையுள்ளவர், கேட்கிறீர் ஆண்டவரே, வேற எங்க சொல்லுவேன் ஆண்டவரே, உமகிட்டே ஊற்றி விடுகிறேன் ஆண்டவரே. Lord, similarly like David did, I will pour my heart to you, Lord, because where else can I say that? Because you are the only one who will listen patiently. So I pour out my heart to you, Father. இந்த மனுஷங்கிட்ட போனா, கவர்மெண்ட் கவுன்சில் கிட்ட போனா எல்லாம் பிரிச்சு பேசுறாங்க, கீழ் மக்கள்ன்றாங்க, மேல் மக்கள்ன்றாங்க, எனக்கு நான் ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, நீர் தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. Lord, if you go to council or if you go anywhere else, they are separating people as low and high people. I don't understand anything. Lord, help me. ஆண்டவரே நீர் ஒரு முறை சொன்னால் பல முறை உதவி செய்யக்கூடியவர், அதுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, if you say once, you are able to help many times. Thank you for that, Father. உம்முடைய கிருபைக்காண்டி நன்றி ஆண்டவரே. Thank you for your grace, Father. என்றாலும் நானும் என் செயலை நீர் சொல்றபடி மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபையாக உதவி செய்யும் ஆண்டவரே. Whatever said that, help me be through your grace to change my actions that are desirable to you, Father. ஆண்டவர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Let God bless each one of you. ஆமென். Amen.